குங்குமப்பூ எப்போதுமே அதிகமான பரவசத்தோடு பெண்களோடு இணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து குங்குமப்பூ என்றால் பிரசவ காலங்களில் பாலில் கலந்து பெண்களுக்கு தாய்மார்களுக்கு கொடுத்தால் பிறக்கிற பிள்ளை செக்கச்செவேரென்று பிறக்கும். இதுதான் எனக்கு 25-30 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு தெரியும். குறிப்பாக இஸ்லாத்திற்கு பிறகு இந்த செடிகள், கொடிகள், தாவரங்கள், நிறங்கள் இவற்றை பற்றிய ஆய்வுகளும் இறைவனுடைய அத்தாட்சிகளை நினைத்து அவனுடைய படைப்பாற்றலை நினைத்து அதிசயித்து நிற்கிற பொழுதும் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கத்திரிப்பூ நிறத்தில் அதற்குள் ஒரு மகரந்த காம்புகள் போல இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த குங்குமப்பூ என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. முதல் முறையாக இந்த குங்குமப்பூ என்று சொல்லப்படுகிற இது எந்த பூவுக்குள் இருந்து வருகிறது என்று பார்த்தபோது அத்தனை ஆச்சரியம், மகிழ்ச்சி. இறைவன் எதை ஒன்றுமே மிகுந்த அழகுணர்ச்சியோடு அவ்வளவு ரசனையோடு இறைவன் படைத்திருக்கிறான். எப்படி இருந்த நிலம், அது எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு, எப்படி உழுது, என்ன மாதிரியான வரிசையாக அடுக்கப்பட்டு அவை அந்த வயல் முழுக்க இந்த ஊதா பூக்களை பார்க்கிற போதே இத்தனை பரவசம் மனதில். உள்ளத்திற்கும் குளிர்ச்சி, கண்களுக்கும் குளிர்ச்சி. அதற்குள் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மகரந்தம் போன்ற காம்புகள் தான் நாம் பயன்படுத்தக்கூடிய குங்குமப்பூ. இதனோட வாசனையும் தனித்துவமும் இறைவன் ஒவ்வொன்றையும் எத்தனை வித்தியாசமான நறுமணங்களோடு படைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் மனிதனால் உருவாக்க முடியுமா, மனிதனால் படைத்துவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது. அத்தனை வண்ணங்களையும் வித்தியாசங்களுடன் கூடிய பூக்களினுடைய தகவமைப்பும் சொல்கிறது. இறைவன் என்றொருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். அவனே என்னை இத்தனை வித்தியாசமாக படைத்திருக்கிறான், அவனை ரசனை மிக்கவன், அவனுடைய ரசனை மகத்துவமானது என்று இந்த பூக்கள் எல்லாம் சொல்கின்றன, இறைவனுக்கு சுஜூதி செய்கின்றன என்றுதான் இந்த காட்சிகளில் நான் பார்த்து வியக்கக்கூடிய காட்சி. இறைவன் மிகப்பெரியவன், அவன் மகத்துவமானவன்.